பிரபல முன்னணி நடிகரும் அரசியல் கட்சி தலைவருமான விஜயகாந்த் அவர்கள் இன்று அதிகாலை 6:30 மணி அளவில் உயிரிழந்தார். தற்பொழுது இவரை உடலை அஞ்சலி செலுத்துவதற்காக அதிமுகவின் முன்னாள் அமைச்சரும் முன்னாள் முதல்வருமாக இருந்த பன்னீர்செல்வம் அவர்கள் மரியாதை செலுத்தியுள்ளார். மேலும் தமிழக அரசிற்கு வேண்டுகோளும் விடுத்திருக்கிறார். அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்ய வேண்டும் என்று பன்னீர்செல்வம் அவர்கள் கண்ணீர் மல்க வேண்டுகோளும் விடுத்திருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட இவ்வாறு செய்யவில்லை என்றும் விஜயகாந்த் அவர்களின் மகன் பிரபாகரன் அவர்களும் கூறியுள்ளார். நவம்பர் 18ஆம் தேதி உடல்நலை குறைவின் காரணமாக சென்னை மியாட் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட விஜயகாந்த் அவர்கள் கடந்த வாரம் விஜயகாந்த் அவர்கள் வீடு திரும்பினார். மேலும் அரசியல் கட்சி தலைவராக விஜயகாந்த் அவர்கள் இருந்த நிலையில் தேமுதிகவின் பொதுச் செயலாளராக பிரேமலதா அவர்களை தேர்வும் செய்தார். மேலும் இந்த 2 நாட்களுக்கு முன்பாக உடல்நலை குறைவின் காரணமாக மீண்டும் நேற்று முன்தினம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு பூரண பரிசோதனைக்கு பிறகு கொரோனா தொற்றின் காரணமாக விஜயகாந்த் அவர்கள் தனிமைப்படுத்தியிருப்பதாகவும் மருத்துவர்கள் வெளியிட்டிருந்தனர். இன்று அதிகாலையிலேயே விஜயகாந்த் அவர்கள் இறைவனடி சேர்ந்து விட்டார் என்று மருத்துவர்கள் மட்டுமல்லாமல் தேமுதிகவின் அபிஷியல் ஐடியிலிருந்தும் அறிவிப்புகள் வெளியாகியிருந்தன. ஒட்டுமொத்த தமிழ் ரசிகர்கள் மட்டுமல்ல, தொண்டர்களும் தற்பொழுது தேமுதிகவின் அலுவலகத்தில் கண்ணீர் மல்க தற்பொழுது கூட்டங்களும் கூடியுள்ளது. பல்வேறு கட்சி அரசியல் தலைவர்களும் விஜயகாந்த் அவர்களை பார்ப்பதற்காக வருகை தந்து வந்த நிலையில் பன்னீர்செல்வம் அவர்கள் முதல் ஆளாக மரியாதை செலுத்தி மேலும் பிரேமலதா அவர்களுக்கு ஆறுதலும் தெரிவித்துள்ளார். அரசியல் கட்சி தலைவராக மட்டுமல்ல, நல்ல மனிதராகவும் விஜயகாந்த் அவர்கள் இருந்திருக்கிறார் என்றும் தற்பொழுது இதை யாரும் குறை சொல்ல முடியாது. உடனடியாக விஜயகாந்த் அவர்களின் உடலுக்கு அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்ய வேண்டும் என்றும் கூறியுள்ளார் பன்னீர்செல்வம் அவர்கள்.